இந்த நாளில் கூட உங்கள்கிட்ட நான் ஒன்று ப்ரூவ் பண்ண வந்திருக்கிறேன். ஆமென். என்ன ப்ரூவ் பண்ண வந்திருக்கிறேன்னா, நீங்களாம் ஆண்டவருடைய முதற் பலன்களாக எப்படி ஆனீங்கன்றதை ப்ரூவ் பண்ண நான் வந்திருக்கிறேன். முதற் பலன் சொல்லிட்டு போனால் பத்தாதுல்ல, நீங்கள் தான் அந்த முதற் பலன்றதை நான் ப்ரூவ் பண்ணணும்ல. அதனால் இன்றைக்கி நான் நிறைய திஷ்டாங்கத்தினால நீங்கள் தான் முதற் பலன்றதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன், பார்க்கலாம். நேற்று வாசித்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கடைசியாக வாசித்தோம் எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம். எரேமியா 31:9 வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை என்ன செய்வேன்? அவங்க எப்படி தான் வருவாங்களாம்? அழுகையோடும். எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்கு நிறையா விண்ணப்பம்லாம் இருக்குது அப்படி, நிறையா கண்ணீர் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படி, ஆனால் கர்த்தர் உங்களை தான் முதற் பலன்கன்றார். இதில் என்ன இந்த முதற் பலனுக்கு தேவன் ஒரு வார்த்தை கொடுக்குறாருன்னா, உங்களை நான் வழி நடத்துவேன்றார் ஆண்டவர். ஒன்று நல்லா அறிஞ்சுக்கோங்க, சத்தியம் வராதுக்கு முன்பதாக நம்ம வாழ்க்கையில் தடைகள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பகுதியிலே சத்தியம் உங்களை தேடி வருகிறது என்றாலே என் தேவன் உங்களை அந்த பகுதியிலே விடுதலையாக்க போகிறார் என்ற அர்த்தம். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு பகுதியில் சத்தியம் தெரியாத வரைக்கும் நம்ம என்ன எதில் இருந்துகிட்டு இருக்கலாம்? அடிமைத்தனத்தில் இருந்துகிட்டு இருக்கலாம், அழுகையில் இருந்துகிட்டு இருந்திருக்கலாம், பல விண்ணப்பங்களோடு நீங்கள் இருந்துருக்கலாம். ஆனால் ஒரு பகுதியில் கர்த்தர் சத்தியத்தை தராரு அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த சத்தியத்தை நிமித்தமாய் உங்களை தேவன் விடுதலையாக்க போகிறார் என்று சொல்லி அர்த்தம். இங்கே வசனம் சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்ன பண்ணுவார்களாம்? வருவார்களாம். ஆனாலும் அவர்களை நான் என்ன செய்வேன்றார் கர்த்தர். நான் இயேசுவின் நாமத்தில் உங்கள் மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன், அடுத்த சில மாதங்கள் தேவனுடைய வழிநடத்துதலை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. இந்த நாள் இந்த கூட்டத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது முதற் பலன்களின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற ஒரு ஆண்டாய் அது இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், வருகிற 2023 இங்கே அமர்ந்திருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் அது முதற் பலன்களின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஆண்டாய் அது இருக்கும். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற ஆண்டாய் இருக்கும். 2 மடங்கு அபிஷேகங்களை அனுபவிக்கிற ஒரு ஆண்டாய் அது இருக்கும். 2 மடங்கு கிருபைகளையும் உயர்வுகளையும் அனுபவிக்கிற ஒரு ஆண்டாய் அது உங்கள் வாழ்வில் இருக்குமே இயேசுவின் நாமத்தில். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களை அவர் வழி நடத்துவார், உங்களை அவர் வழி நடத்துவார், உங்களை தேவன் வழி நடத்துவார். அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது, அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே அவர்களை என்ன செய்வேன்? கர்த்தர் இந்த முதற் பலன்களை பார்த்து சொல்றாரு, இதுவரை உன் வாழ்க்கையில் நீ எடறி நடந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இதுவரை உன் வாழ்க்கையில் நீ எடறி நடந்திருக்கலாம், அநேக வறட்சியின் வழியாய் நீ நடந்திருக்கலாம். ஆனால் இந்த முதற் பலனின் ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இனி நான் உன்னை நடத்த போகிற அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை அது இருக்க போகுதுன்னா, அது தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையிலே உன்னை நான் நடத்தி கொண்டு போகுவேன். தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையிலே உன்னை நடத்தி கொண்டு போவேன். சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, அவர்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து என்றும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல நான் பேசுறேன். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் செழிக்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வெற்றியாய் முடியும், நீங்கள் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாய் முடியும். காரணம், உங்களை நடத்துகிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். இது முதற் பலன்களின் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு. எப்படிப்பட்ட நதிகள் அண்டைக்கு? தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில் உங்களை நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்ராயிமின் என்னவாய் இருக்கிறான்? அந்த எப்ராயிம் தான் நீங்கள் ஒவ்வொருவருமா இருக்கு. நீங்கள் தான் அந்த எப்ராயிம். நெஞ்ச தட்டி சொல்லுங்க, நான் தான் அந்த எப்ராயிம். ஹல்லேலூயா. நான் தான் அந்த எப்ராயிம். ஹல்லேலூயா. இந்த எப்ராயிம் யார் என்றால் யோசேப்பின் 2ஆம் குமாரன். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு 2 குமாரர்கள். அதில் ஒருவன் பெயர் மனாசே, அவன்தான் மூத்தவன். இளையவன் பேர் எப்ராயிம். இப்போ இந்த எப்ராயிம்க்கு எப்படி முதற் பலனின் ஆசீர்வாதம் வந்தது? ஹல்லேலூயா. ஆக்சுவலி யாருக்கு தான் போயிருக்கணும் ஆசீர்வாதம்? மனாசேக்கு தான் போயிருக்கணும். ஏன்னா அவன் தான் என்னது, லீகலி அவன் தான் முதற் பலன். ஹல்லேலூயா. லீகலாக யார் தான் முதற் பலன்? மனாசே தான் முதற் பலன். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, நான் எப்ராயிம் தான் என்னுடைய என்னவென்றார் ஆண்டவர், சேஷ்டபுத்திரன். எப்படி 2வது எப்ராயிமுக்கு எப்படி அந்த முதற் பலனின் ஆசீர்வாதம் கிடைச்சது? இன்று நாம் எப்படி அந்த எப்ராயிமாய் நாம் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு அதையெல்லாம் தான் உங்களுக்கு நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம்?
தேவனுடைய பிள்ளைங்க தானே. எப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா எப்போ ஆனீங்க? உங்களை எங்கே பெற்று எடுத்தார்? தாயின் கருவிலையா? ஆமாம், அது உண்மைதான், அது ஒரு பெற்றெடுப்பு. ஆனால் உங்களை தேவன் எப்பொழுது, எங்கு தேவன் உங்களை பெற்றெடுத்தார்? எப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினீர்கள்? என்றைக்கு இயேசு சிலுவையில் உங்களுக்காய் மரித்தாரோ. ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு மரித்த போது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த போது, அதுவரை அந்நியர்களாய் இருந்த நாம் அனைவரும் தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறினோம். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நாம் என்னவாய் மாறினோம்? இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே தேவனுக்கு என்னதான்? நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அதில் ஒரு சில பேரை தேவன் முதற்பலன்களாய் தேவன் பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கி நான் உங்களை தேவன் எப்படி முதற்பலன்களாய் பார்க்கிறார்ன்றதை பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் முதலாவது மாறினீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சத்தியம் நிச்சயம் உங்களை விடுதலையாக்க போகிறது. இந்த சத்தியம் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. சத்தத்தை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். எதற்கு தேவன் ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணினார் சொல்லுங்க. ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன? வசனம் சொல்லுது, தேவன் இந்த பூமியில கணவன் மனைவியை இணைப்பதின் நோக்கமே பக்தியுள்ள சந்ததியை, அப்படிதானே இங்கிலீஷில் போட்டிருக்க, காட் கைண்ட் ஆஃப் ஜெனரேஷன், தேவகரமான பிள்ளைகளை. யார்? எப்படிப்பட்ட பிள்ளைகளை? தேவகரமான, தேவரகமான பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்றுதான் தேவகரமான சந்ததியை இந்த பூமியிலே உண்டாக்க ஆண்டவர் யார் இணைத்தார்? ஆதாமையும் ஏவாளையும் இணைத்தார். ஆனால் இணைக்கப்பட்ட இவர்கள் செய்த சில தவறுகளின் நிமித்தமாக இவர்களுக்கு பிறந்த சந்ததியெல்லாம் தேவகரமான சந்ததியாய் இல்லை, மாறாக இவர்களுக்கு பிறந்த சந்ததியெல்லாம் பாவ சந்ததிகளாய் பிறந்தது. என்ன சந்ததிகளாகவே பிறந்தது? ஸோ மனுஷனுக்கு பிறக்கிற சந்ததியே என்ன சந்ததியாக தான் இருந்துச்சு? பாவ சந்ததியாக தான் பிறந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ கர்த்தர் பார்த்தார், இந்த சந்ததி இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கக்கூடாது, என்னுடைய திட்டமும் என்னுடைய தீர்மானமும் தேவகரமான ஒரு சந்ததியை இந்த பூமியிலே உண்டாக்க வேண்டும் என்பதுதான், பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு திட்டம், என்னுடைய ஒரு தீர்மானம் என்று சொல்லி எந்த வீழ்ச்சியை ஆதாம் மூலமாய் ஏவாள் மூலமாய் வந்ததோ அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் மரித்த போது ஆதாமின் எல்லா சாபங்களும், ஆதாமின் எல்லா பாவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைத்து அது முதல் பிறந்த ஒவ்வொரு சந்ததியும் பக்தியுள்ள சந்ததிகளாய், தேவகரமான சந்ததிகளாய் தேவன் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க ஆதாமின் பிள்ளைகளா, இயேசுவின் பிள்ளைகளா? ஆதாமுக்கு பிறந்தவர்கள் பாவ சந்ததி, ஆனால் இயேசுவுக்கு பிறந்தவர்களோ பக்தியுள்ள சந்ததி. ஹல்லேலூயா. ஆதாமுக்கு பிறந்தவர்கள் பாவ சந்ததி, ஆமென். ஆதாமுக்கு பிறந்தவர்கள் மனுஷரக சந்ததி, ஆனால் இயேசுவுக்கு பிறந்தவர்களோ தேவரகமான சந்ததி. இன்றைக்கு நான் உங்களை தான் பார்த்து சொல்றேன், நீங்கள் தான் அந்த தேவரகமான சந்ததியா இருக்கிறீர்கள், தேவ ரகத்தில் உள்ள சந்ததியா இருக்கிறீர்கள். மக்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களாம் காட் கைண்ட் ஆஃப் ஜெனரேஷன். சொல்லுங்க, நீங்க தேவரகமான சந்ததி. பக்கல பா சொல்லுங்க, நீங்க தான் ஜீசஸ் ஜெனரேஷன், நீங்கள் தான் இயேசுவின் சந்ததியாக இருக்கிறீர்கள். எப்படிங்க, எங்கெங்க இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 52ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, அந்த சந்ததி தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அவருடைய ஆத்துமாவை அவர் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தனது சந்ததியை கண்டு என்ன சொன்னாரா? நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால என்ன செய்யும்? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் அவர் கையினால வாய்க்கும். அவர் சந்ததியை தான் பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவனோட சந்ததியை தான் பார்த்து சொல்றாரு. அட, உங்களை தாங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தமானதெல்லாம் என் கையினால வாய்க்கும். ஆண்டவர் சித்தத்துக்கு உங்க கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர் அவர் அல்ல. நல்லா கவனிங்க, அவருடைய சித்தத்துக்கு உங்க கையை எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. ஆபிரகாம் மட்டும் தான் பண்ணிட்டாப்ல. ஆபிரகாம் மேல ஒரு சித்தம் இருந்துச்சு. என்ன சித்தம் இருந்துச்சு? ஒன்ன நான் என்ன ஆக்குவேன், கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். ஆண்டவர் என்னத்தை வச்சாரு? ஒரு சித்தத்தை, ஒரு வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் கொடுத்திருந்தார். இந்த ஆபிரகாம் எண்ணினான், ஓகேப்பா, நமக்கு சாராளுக்கு என்ன இல்லை, புல் அல்ல, அதனால ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் யாரை கூட்டு வந்தான்? ஆகாரை கூட்டு வந்தான்.
கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உன் மேலே ஒரு சித்தத்தை வச்சேன்னா அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய வேலையும் என் வேலை தான். என் சித்தத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதை நினச்சி நீ எதையும் என்ன பண்ணாத. காரணம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலேயே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலேயே வாய்க்கும். நான் சொல்றேன், தேவன் இதுவரை உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும், தேவன் இதுவரை உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவரே நிறைவேற்றி முடிப்பார். அவரே செய்து முடிப்பார். அவரே அந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அவரே உங்களை கடன்களில் இருந்து விடுதலை ஆக்குவார். அவரே உங்களை வியாதியில் இருந்து விடுதலை ஆக்குவார். அவரே உங்கள் தலைகளை உயர்த்துவார். அவரே உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அவரே உங்களை பலருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். என்னவெல்லாம் கர்த்தர் பேசினாரோ அதையெல்லாம் அவரே உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பாருங்க. ஏன்னா கர்த்தருக்கு சித்தமானது யாருனால வாய்க்கும்? கர்த்தருக்கு சித்தமானது என் கையினால வாய்க்குமா? கர்த்தருக்கு சித்தமானது யார் கையினாலே வாய்க்கும்? அவர் கையினாலே வாய்க்கும். இந்த இயேசு எந்த அளவிற்கு அடிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதை 52ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்திருந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் என்ன அடைந்தார்கள்? பிரமிப்படைந்தார்கள். இந்த வசனம் வந்து யாரை பற்றி சொல்லப்படுகிற வசனம் என்றால் இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற வசனம். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு தாய், ஒரு இந்த நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது ஒரு தாய்மார்கள் ரத்தம் சதை கலந்த பாடுகளோடு தான் என்னத்தை பெற்றெடுப்பாங்க? ஹல்லேலூயா. ரத்தமும் சதையும் கலந்த பாடுகளோடு தான் என்னத்தை பெற்றெடுக்கிறார்கள்? பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இயேசு சிலுவையிலே பலியான போது, இயேசு எங்கே பலியான போது? சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்ட போது அநேக பலிகள் சிலுவையில் நடந்தது. ஆமென். என்னென்ன பலிகள்லாம் நடந்துச்சுன்னா, முதலாவது இயேசு தகன பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். என்னவாக ஒப்பு கொடுத்தார்? தகன பலியாக ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது, இயேசு போஜன பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பைபிளில் தான் இருக்கு. இயேசு போஜன பலியாக ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது, இயேசு தன்னை சமாதான பலியாக ஒப்பு கொடுத்தார். சமாதான பலியாக. நான்காவது, இயேசு தன்னை பாவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஐந்தாவது, இயேசு தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இத்தனை பலிகளும் இயேசுவின் ஒரு சரீரத்திலே நடந்தது. ஒவ்வொரு டைமும் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதில் பலி என்ன பலின்னு பார்த்தீங்கன்னா குற்ற நிவாரண பலி. என்ன பலி? அதில் பலி என்ன பலின்னா தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி. இந்த தகன பலியை வந்து எப்படி தெரியுமா செய்வாங்க? ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ எடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டுவார்கள். என்னவாக வெட்டுவார்கள்? துண்டு துண்டாக, மாംസமும் ரத்தமும் தனித்தனியாக வர மாதிரி வெட்டுவாங்க. அதை வெட்டி கொண்டு போய் தான் என்ன செய்வாங்கன்னா அதை எரிப்பார்கள். எரித்து அதை பலியாக்குவார்கள். நல்லா கவனிங்க. இயேசு சிலுவைக்கு ஏறின போது அவருடைய சரீரமும் துண்டு துண்டானது. ஆமென். அவருடைய சரீரம் என்னாச்சு? ரோமர்கள்ட்ட அடி, அந்த இயேசு எத்தனை சாட்டை அடிகள் வாங்கினா சொல்லுங்க? 40க்கு 1 குறைய 39 தானே. ஸோ 39 சாட்டை அடிகள் வாங்கினார்னு போட்டிருக்குல்ல. இந்த ரோமர்களுடைய சாட்டைகள் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த ரோமருடைய சாட்டைகள் எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்கும். எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்கும். ஆனால் அதில் 9 கயிறுகள் இருக்கும். அதில் எத்தனை கயிறுகள் இருக்கும்? 9 கயிறுகள் இருக்கும். அந்த 9 கயிறுகளின் நுனையிலையும், அந்த 9 கயிறோட நுனையிலையும் பார்த்தீங்கன்னா அநேக கற்கள் இருக்குமா. என்ன இருக்குமா? அநேக கற்கள். நல்லா கவனிங்க. ஒரு புடி, ஆனால் அதில் எத்தனை கயிறுகள்? 9 கயிறுகள். அந்த 9 கயிறுகளோட முடிவுலையும் என்ன இருக்கும்? கூர்மையான கற்கள் இருக்குமா. ஸோ இந்த ரோமர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த சாட்டை எடுத்து ஒருவனை அடிப்பார்களே. ஆனால் அந்த ஒரு அடியிலேயே, எத்தனை அடியில்? ஒரு அடியிலே 9 இடத்துல சதை கிளியுமா. ஆமென். ஒரு அடியிலே எத்தனை இடத்துல சதை கிளியுமா? 9 இடத்துல சதை கிளியுமா. இயேசுவுக்கு 32 அடிகள். இயேசுவுக்கு எத்தனை அடிகள்? 39 அடிகள் இயேசுவுக்கு அந்த சாட்டையாலே விழுந்தது. ஒரு அடியில் 9 இடத்துல சதை கிளியும்னா அப்போ 39 அடிக்கு அந்த உடம்புல என்ன இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? எனக்கா இத்தனை கிருபை, இவ்வளவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான்.
என்மே அளவற்ற கிருபை. ஒரு அடியில 9 இடத்துல சதைக்கிளியுமா, 39 அடி. இந்த ஏசாயா 52 அதிகாரம் அதில் இந்த 14 வசனத்தில் பார்க்கிறோமே, மனுஷனை பார்க்கிலும் அவர் முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் அவ்வளவு அந்த கேடு அடைந்திருந்ததா. அல்லேலூயா. என்ன அடைந்திருந்ததா? அவ்வளவு அந்த கேடு. ஆக்சுவலி ஏசாபாவை பார்த்தா இவர் தான் இயேசுனே யாருக்கும் தெரியலையா. அடிச்ச அடியில சதை கிதையெல்லாம் கிழிந்து ரத்தமெல்லாம் கொட்டி அவ்வளவு பார்க்க கூடாத அளவிற்கு அந்த கேடு அடைந்திருந்தாரா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன நடந்துச்சா? இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு பலியாய் நிறைவேற்றி 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 அவர் கடைசியாய் சிலுவையில் தொங்கினார். பார்த்தீங்களா? அந்த சிலுவையில் தேவன் தொங்கின போது எல்லாருடைய பாவங்களும், ஒத்துமொட்ட உலகத்தினுடைய பாவங்களும் இயேசுவின் மீது வைக்கப்பட்ட அந்த நேரம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவர் நிறைவேற்றிய பலிதான் குற்ற நிவாரண பலி. ஏனென்றால் முழு மனுகுலத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய சாத்தானின் சக்தி என்னவென்றால் குற்ற உணர்ச்சிகள். என்ன உணர்ச்சி? ஸோ தேவன் சிலுவையில் கடைசியாய் அவர் ஆன பலி என்ன பலி என்றால் குற்ற நிவாரண பலி. இந்த குற்ற நிவாரண பலி உலகத்தின் முழு பாவமும் தன்மேல் இறங்கும் போது, யார் மேல் இறங்கும் போது? தன்மேல் இறங்கும் போது இயேசு உங்களுடைய சத்தத்தையும் என்னுடைய சத்தத்தையும் சிலுவையில கத்தினார். என்ன கத்தினார்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை, ஏன்னா பலவீனத்தின் உச்சம், பலவீனத்தின் உச்சம். நல்லா கவனிங்க, இந்த பலவீனத்தின் உச்சம். ஏசப்பா மனசுக்குள்ள நினைக்கிறாராம், பேசாம இந்த பலவீனத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு இந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தைக்கு, அந்த சத்தத்திற்கான அர்த்தம் என்னன்னா, இவ்வளவு பாடுல நான் அனுபவிக்கிறதுக்கு நான் சீக்கிரம் செத்துட்டேன்னா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. ஆக்சுவலி என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா, நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான டைம். இந்த நார்மல் டெலிவரி நடக்கிற தாய்மார்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வெளிப்படுகிற நேரம், அந்த ரத்தமும் சதையும் கலந்து வெளியே வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் வந்து உயிர் போகிற மாதிரி கத்துவாங்களாம். என்ன போகிற மாதிரி கத்துவாங்களாம்? இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் அது தெரியும். அந்த குழந்தை வெளியே வர நேரத்தில் அம்மாங்களுக்கு அந்த வலியோட உச்சக்கட்டம் எப்படி ஃபீல் ஆகுனா, ஐயோ இதுக்கு நான் செத்து போனால் கூட எப்படி என்ன ஆயிரும், செத்து போனால் கூட நல்லா இருக்குமே, இவ்வளவு வலியா. அந்த உச்சக்கட்ட வலியில் அந்த குழந்தை என்ன ஆகும்? பிறக்குமா. இந்த அம்மா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்குமா, பேசாம இந்த வலியை அனுபவிக்கிறதுக்கு என்ன ஆனா கூட நல்லா இருக்கும், செத்துட்டா கூட நல்லா இருக்குமே நினைக்கிற நேரத்தில் அந்த நர்ஸ் அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தையின் முகத்தை அந்த அம்மா மூஞ்சில காட்டும் போது அந்த அம்மாக்குள்ள டக்குன்னு அடுத்த ஒரு எண்ணம் வருமா, இவ்வளவு வலி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைக்காக நான் வாழணும். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு அவர் நினைக்கிறார், ஐயோ இப்படி என் சதை கிழிக்கப்பட்டிருக்க, இப்படி என் சரீரம் உடைக்கப்பட்டிருக்க, இவ்வளவு ரத்தத்தை நான் சிந்தி கொண்டிருக்கிறேன், இப்படி நான் இருக்கிறதுக்கு பிதாவே என் ஆவியை எடுத்துக்கோங்க, நான் செத்தா கூட நல்லா இருக்குன்றப்ப வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், பிதாவாகிய தேவன் உங்கள் முகத்தையும் என் முகத்தையும் கொண்டு போய் இயேசு கூட காட்டினார். அங்க பாரு, நீ இந்த சிலுவையில ரத்தத்தை சிந்தி பெற்றெடுத்த பிள்ளைங்க இவங்க தான், பெற்றெடுத்த பிள்ளைங்க இவங்க தான். சிலுவையில இயேசு உங்கள் முகத்தை பார்க்கும் போதுதான் அங்க, அதனாலதான் ஏசாயா 53 அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, அவர் தன் சந்ததியை கண்டபோது, யாரை கண்டபோது? சிலுவையில பிதாவாகிய தேவன் அவர் உங்களையும் என்னையும் தேவனின் சந்ததியை காட்டினாராம். இங்க பாருப்பா, நீ இவ்வளவு பாட அனுபவிக்கிறல, இவ்வளவு ரத்தத்தை நீ சிந்தினல, வேற யாருக்காகவும் இல்ல, இந்த முகங்களுக்காக தான், இந்த முகத்துக்காக தான். இந்த சந்ததியாரை இயேசு பார்க்கும் போது சொன்னாராம், இந்த சந்ததிக்காக நான் திரும்பி உயிரோட வரணும் ஆண்டவரே, இந்த சந்ததிக்காக நான் திரும்பி உயிரோட வரணும் ஆண்டவரே. அவர் தன் சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். என்னவா இருப்பா? ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் மறிச்சா கூட நல்லா இருக்குமே நினைக்கிறப்ப அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது திருப்பி எப்படி அவளுக்கு இந்த குழந்தைக்காக நான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறதோ, அதே போல்தான் இயேசு சிலுவையின் அடி உச்சகட்டம், பலவீனத்தின் உச்சகட்டம், பாவத்தின் உச்சகட்டம், கொடூரம். ஹல்லேலூயா. அந்த கொடூரத்தின் மத்தியில பிதாவாகிய தேவன் உங்கள் முகத்தை காட்டினார். நான் சொல்றேன், இவ்வளவு பாடுகளை இயேசு சுமந்ததின் காரணம் உங்க முகம் பிதாக்குள்ள இருந்ததுனால தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை பிதா ரொம்ப நேசிக்கிறார்.
ஹல்லேலூயா. அதை காட்டிலும் சொல்கிறேன், உங்களை இயேசு ரொம்ப நேசிக்கிறார். பல நேரத்தில் நம்மலாம் மென்டல் மாதிரி பேசுவோம். சீக்கிரம் செத்து தொலைஞ்சா நல்லாயிருக்கும், சீக்கிரம் போய் தொலைஞ்சா நல்லாயிருக்கும், ஏன் தான் எனக்கு இந்த வாழ்க்கை. நல்லா கவனிங்க, விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களெல்லாம் பெற்று எடுத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த பூமியிலே விலையேற பெற்றவர்கள் நீங்கள் தான். இந்த பூமியிலே விலையேற பெற்றவர்கள் நீங்கள் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் இந்த நோட்டை கொடுத்து இந்த நோட்டோட விலை 800 ரூபா வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் வாங்குவீங்களா? வாங்குவீங்களா? என்ன பி இதுனா சும்மா சாதாரண நோட்டு மாதிரி இருக்குது, இதை போய் 800 ரூபான்றிய. ஆமேன். பல நேரத்தில் நீங்கள் எதுக்கும் தகுதி இல்லை, நீங்கள் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டோம், நான்லாம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லைன்னு இப்படி அசால்ட்டாக சொல்கிறீங்களே, உங்களுக்கு தாங்க அவ்வளோ எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அடங்காத ரத்தத்தை உங்களுக்கு தாங்க சிந்திருக்கிறாரு. நீங்களாம் ஒன்றும் இல்லாததுன்றதுனாலே தேவன் அந்த ரத்தத்தை உங்களுக்கு சிந்தினாரு. நீங்களாம் புரோஜனற்றவர்கள்ன்றனாலே அந்த ரத்தத்தை சிந்தினாரு. நீங்களாம் எதற்குமே உதவாதவர்கள்ன்ற அந்த ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினாரு. இவ்வளவு பாடுகளை அவர் கடந்து போனதின் காரணம், நீங்கள் அவர் பார்வையில விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய பார்வையில கனம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய பார்வையில ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். சத்தமோர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். சத்தமோர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவைக்கு முன்பு, நல்லா கவனிங்க, சிலுவைக்கு முன்பு அவர் தன்னோடு இருந்தவர்களை எல்லாம் எப்படி அழைச்சார்னா சீஷர்கள்னு அழைச்சார். என்ன அழைச்சாரு? சீஷர்கள்னு அழைச்சார், நண்பர்கள்னு அழைச்சாரு, ஊழியர்கள்னு அழைச்சாரு. எப்படி எல்லாம் அழைச்சாரு? சீஷர்கள்னு அழைச்சாரு, நண்பர்கள்னு அழைச்சாரு, ஊழியர்கள் அழைச்சாரு. ஆனா சிலுவைக்கு பின்னாடி அவர் எப்படி அழைச்சாரு தெரியுமா? வாசிங்க ஒரு வசனத்தை. யோவான் எழுதிய புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், யோவான் எழுதிய புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதே சீஷர்கள் தாங்க, அதே ஊழியர்கள் தாங்க, அதே நண்பர்கள் தாங்க. ஆனா சிலுவைக்கு பின்பு இயேசு அவர்களை கூப்பிடுகிற விதத்தை பாருங்க, என் பிள்ளைகளே. ஹல்லேலூயா. சிலுவைக்கு முன்பு நீங்கள் பிதாவுக்கு பல அடையாளங்களோடு தெரிந்திருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு இயேசு சிலுவையை உங்களுக்காக எனக்காக சுமந்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். யூ ஆல் ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களை பார்த்து யாரும் அடிமை அது இது இப்படிலாம் சொன்னா நீங்க நெஞ்ச தட்டி சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த உலகத்தில் உங்களுக்கு 1000 அடையாளங்கள் இருந்தாலும் அந்த அடையாளங்களுக்கு எல்லாம் மேலான ஒரு அடையாளம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை ஒரு முறை பெற்றார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணாங்க? ஒரு முறை பெற்றாங்க. ஆனால் இயேசு என்றைக்கு நீங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் உயிர்த்தார்னு என்றைக்கு நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு மீண்டும் நீங்கள் கிறிஸ்துவாலே பிறந்தவர்கள். மீண்டும் நீங்கள் யாராலே பிறந்தவர்கள்? அதனால தான் வேதம் நம்மை மறுபிறப்படைந்தவர்கள் என்று அழைக்கிறது. வேதம் நம்மளை என்ன அழைக்குது? மறுபிறப்படைந்தவர்கள். ஹல்லேலூயா. எங்க இயேசு நம்மை பெற்றார்? சத்தமா சொல்லுங்க, எங்க பெற்றார்? நான் கேட்குற கேள்வியெல்லாம் கடகடா நீங்கள் பதில் சொல்லணும். சிலுவையில் இயேசு உங்களை என்ன பண்ணினார்? பெற்றார். இப்போ இயேசுவோட பிள்ளை, சாரி பிதாவோட பிள்ளை யாரு? சத்தமா சொல்லுங்க, பிதாவோட பிள்ளை யாரு? இயேசுவோட பிள்ளை யாரு? ஆமென். ஹல்லேலூயா. உங்க அப்பா யாரு? இயேசு அப்பா யாரு? ஹல்லேலூயா. பிதாவின் ஆசீர்வாதம் யாருக்கு? இயேசுவின் ஆசீர்வாதம் யாருக்கு? இயேசுவின் ஆசீர்வாதம் யாருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இங்க நான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்க விரும்புறேன். என்ன வைக்க விரும்புறேன்னா, பிதாவின் ஆசீர்வாதம் இயேசுவின் ஆசீர்வாதம் எனக்கு. ஹல்லேலூயா. பிதா யாருக்கு அப்பா? இயேசு யாருக்கு அப்பா? எனக்கு அப்பா. ஹல்லேலூயா. ஆனா சிலுவைக்கு அப்புறம் ஒரு மேட்ரு நடந்துச்சு. என்ன மேட்ரு நடந்துச்சுன்னா, பிதா எப்படி இயேசுவுக்கு அப்பாவோ அந்த பிதா உங்களுக்கும் அப்பாவா மாறிட்டார். ஹல்லேலூயா. அந்த பிதா யாருக்கு அப்பாவா மாறிட்டாரு? யாருக்கு அப்பாவா மாறிட்டாரு? எப்படின்றத சொல்றேன், நல்லா கவனிங்க. சிலுவையிலே இயேசு உங்களை பெற்றெடுத்தார். சிலுவையில் யார் உங்களை பெற்றெடுத்தா? இயேசு உங்களை பெற்றெடுத்தார். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த போதோ என்ன தெரியுமா நடந்துருச்சான்? பிதாவாகிய தேவன் உங்களை தத்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு பெற்றெடுத்தார். சத்தமா சொல்லுங்க, இயேசு என்னை பெற்றெடுத்தார். ஆனால் பிதாவோ
என்னை சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், இயேசுவுக்கு என்ன உரிமைகள் உண்டோ அதே உரிமைகள் உங்களுக்கும் உண்டு. இயேசுவுக்கு எந்த ஸ்தானம் உண்டோ அதே ஸ்தானம் உங்களுக்கும் உண்டு. வசனம் சொல்லுகிறது, அவர் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி உங்களை என்னை முன்குறித்தாராம். ஆங்கில வேதாகமம் இப்படியா போட்டிருக்கு, he adopted you and me as a son and daughter of God. Hallelujah. Adopted. ஹயோத்தீசியா அப்படின்னா adopted, புத்திர சுவிகாரம் உடையவன் அல்லது தத்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். சில வசனங்களை வைத்து உங்களுக்கு நான் அதை விளக்க நான் விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உன்னை எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். யாருடைய குமாரர்? வாசிங்க. ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். எப்ராயிமும் மனாசேயும் யாருடையவர்கள்? யாருடையவர்கள்? யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பு உனக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம், ஆனா நான் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், மனாசேவும் எப்ராயிமும் யாருடைய பிள்ளைங்க? உன் பிள்ளைங்களா இருக்கலாம், ஆனா நான் என்னைக்கு உன்கிட்ட வந்து சேர்றனோ, ரூபன் வந்து யாக்கோபுடைய முதல் பிள்ளை. ரூபன் வந்து யாக்கோபுடைய எத்தனாவது பிள்ளை? முதல் பிள்ளை. இந்த யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு. அதில் சொல்றாரு, அந்த 12வது பிள்ளை தான் யாரு? யோசேப்பு தான். எத்தனாவது பிள்ளை? 12வது பிள்ளை. இப்ப அப்பா யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பு நான் என்னைக்கு உங்ககிட்ட வரணும், நான் வர அன்னைக்கு ஓ 2 பசங்களும் ஓன் பசங்க கிடையாது, நான் வர அன்னைக்கு அவங்க 2 பேரும் என் பசங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. அவங்க 2 பேரும் யாருடையவர்கள்? அவர்கள் 2 பேரும் யாருடையவர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எங்க அப்பா என்ன சொல்ல வராரு இங்க என்ன சொல்றாரு? அவங்க 2 பேரும் உனக்கு பிள்ளைகளா பிறந்திருந்தாலும் அவங்க 2 பேரையும் நான் எனக்கு தத்தெடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறேன். இதே போலதான் நீங்கள் இயேசுவாலே பிறந்தவர்களா இருந்தாலும் பிதா இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு அவங்க உனக்கு தான் புள்ள இருந்தாலும் இப்ப அவங்க என்னுடையவர்கள். நீங்கள் பிதாவினுடையவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பிதாவினுடையவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மனாசேவும் எப்ராயிமும் இப்ப யாக்கோபு பிள்ளை ஆயிட்டாங்கன்னா அப்ப யோசேப்புக்கு அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு அர்த்தம்? கரெக்டா சொல்லணும். என்ன ஆயிட்டாங்கன்னு அர்த்தம்? ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, இயேசு உங்களுக்கும் எனக்கும் முதற் பேரானவராய் மாறிவிட்டார், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு உங்களுக்கும் எனக்கு நாம் இயேசுவின் உடன் பங்காளிகளாய் மாறிவிட்டோமா? என்னவாய் மாறிவிட்டோமா? ஹல்லேலூயா. எப்படி என்ன பெற்றெடுத்தவரை போய் நான் எப்படி அண்ணன் கூப்பிடுறது? ஏங்க அவரே அப்படி உங்களை கூப்பிடுறதுக்கு வெக்கப்படலையா? அப்படிதான் வசனம் சொல்லுது. எபிரேயருக்கு எழுதிய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2:11. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தம் செய்தவர் யார்? இயேசு. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யார்? நீங்களும் நானும். வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் யாராலே உண்டாயிருக்கிறார்கள்? ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் என்னப்படவில்லையா? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏசப்பா உங்களை சகோதரன்னு கூப்பிடுறதுக்கு அவர் வெக்கப்படல. நல்லா கவனிங்க. உங்களை பெற்றது யாருதான்? ஏசப்பாக்கு 2 ரோல் இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு பக்கத்து அவர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார், ஆனால் இன்னொரு பக்கத்து அவர் உங்களுக்கு சகோதரனாயும் இருக்கிறார். காரணம், அவர் உங்களை பெற்றெடுத்தது உண்மையா இருந்தாலும் இப்பொழுது உங்களை பிதா தத்தெடுத்து இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சொல்லுங்க, இயேசு என்னை பெற்றெடுத்ததானாலும் பிதா என்னை தத்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவைக்கு முன்பு இயேசு என்ன சொல்லிக் கொண்டே இருந்தார்னா, என் பிதா என் பிதா என் பிதான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா சிலுவைக்கு பின்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 20:17. இயேசு அவனை நோக்கி, என்னை தொடாதே, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும், நான் என் பிதாவினிடத்திற்கும், உங்கள் பிதாவினிடத்திற்கும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சிலுவைக்கு முன்னாடி சொன்னாரு என் பிதா. சிலுவைக்கு முன்னாடி என்னன்றாரு? ஆனா சிலுவைக்கு பின்னாடி சொல்றாரு, சிலுவைக்கு பின்னாடி சொல்றாரு, என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் நான் போகிறேன். நல்லா கவனிங்க. சிலுவைக்கு முன்னாடி ஒரே புள்ள அவருக்கு,
ஆனால் சிலுவைக்கு பின்பு நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் அவர் சொல்றாரு, என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் நான் போகிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அவரை பார்த்து, அப்பா சொல்லுங்க, உண்மை அப்பான்னு கூப்பிட. நீ ஆசைப்பட்டுலாம் இருக்க தேவையில்ல, தைரியமா கூப்பிடுங்க அவரை பார்த்து. ஏன்னா உங்களை அவர் பிள்ளைகளாய் தத்தெடுத்திருக்கிறார். உங்களை பிள்ளைகளாய் அவர் முன்குறித்து அழைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். உடன் சுதந்திரவாளிகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். உடன் பங்காளிகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு உங்களுடைய முதற் சகோதரனாய் மாற்றப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. How can you say the father has adopted me? நீங்க கேட்கலாம், எப்படி நீ சொல்லலாம் என்னை பிதா என்னை தத்தெடுத்தாருன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க ஒரு வசனத்தை, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும், நல்லா கவனிங்க, தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமின் மீதும், மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடனே தலையின் மேல் வைத்தான். தன் இடது கையை யார் மேலும் வைத்தான்? மனாசேயுடைய. ஜூவிஷ் கல்ச்சர்ல நல்லா கவனிங்க, யூத கலாச்சாரத்தில் ஒரு முறைமை இருந்தது. நல்லா கவனிங்க, யூத கலாச்சாரத்தில் ஒரு முறைமை இருந்தது. என்ன முறைமை என்றால், ஒருவன் யாரோ ஒருவன் மேல் போய் தலையிலே கைகளை வைப்பானே என்றால், என்னத்தை வைப்பானே என்றால், தலையிலே கைகளை வைப்பானே என்றால், அது முதல் அவன் யாரின் மேல் யாரின் தலையிலே கைகளை வைத்தானோ அவன் இவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவான். ஹல்லேலூயா. என்னது யூத கலாச்சாரத்தில் என்னது? யாரோ ஒருவன் போய் இன்னொருத்தன் தலை மேலே மட்டும் என்னத்தை வச்சிட்டானா. அதனால தான் பவுல் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயை பார்த்து சொல்லுவார், அவ்வளோ சீக்கிரம் யார் தலையில் என்னத்தை வச்சிடாத, கைகளை வச்சிடாத. நான் உன் மேலே கைகளை வைத்த போது உனக்கு என்ன உண்டாச்சு? உனக்கு உண்டான அனலை, உனக்கு உண்டான வரங்களை அனல் மூட்டி என்ன செஞ்சு விடு, எழுப்பி விடு. பவுலே சொல்லுவார், நான் நிறைய பேர் மேலே எண்ணத்தை வச்சது கிடையாது, கையை வச்சது இல்லை, நான் கையை வச்சதே கொஞ்சம் பேர் தான். அதில் தீமோத்தேயுவே நீ என்னவா இருக்கிற? அதனால தான் தீமோத்தேயு பவுல் அவருடைய குமாரன் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. தீமோத்தேயு யாருடைய பிள்ளை? பவுலுடைய ஒரு ஆவிக்குரிய பிள்ளை. காரணம் என்ன? என்னத்தை வச்சிருக்கிறாரு? யூத கலாச்சாரத்தில் ஒரு முறைமை உண்டு. ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேல் கைகளை வைக்கிறான் என்றால் அவன் அது முதற்கொண்டு அவன் என்னவாய் ஆகிவிட்டான்? அவன் அடிமையானவனோ இல்லை வேற ஒருத்தனுடைய பிள்ளையோ இல்லை வேற எங்கேயும் பிறந்தவனோ. ஆனால் யாரோ ஒரு தகப்பன் ஒருவன் மேல் மாத்திரம் தலையிலே கைகளை வைத்து விட்டான் என்றால் அது முதற்கொண்டு இவன் இந்த தகப்பனின் சேஷ்டபுத்திரனாய் மாறிவிடுகிறான். இவன் இந்த தகப்பனின் குமாரனாய் மாறிவிடுகிறான். ஹல்லேலூயா. அப்ப பிள்ளை என்பதற்கான அடையாளம் என்னது? பிள்ளை என்பதற்கான அடையாளம் என்னது? கைகளை வைத்தார்களே ஆனால் அது முதல் அவன் என்னவென்று அழைக்கப்படுவான். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 9 வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அவன் என்னத்தினால் நிறையப்பட்டான்? மோசே யோசுவாவின் மீது கைகளை வைத்தபோது அவன் ஞானத்தின் அதுல முக்கியமான வார்த்தை என்னவால் நிறையப்பட்டான்? என்னவால் நிறையப்பட்டான்? சத்தமா நீங்க பேசணும். ஆவியினால் நிறையப்பட்டான். கைகளை வைத்த போது அவன் எதனால் நிறையப்பட்டான்? ஆவியினாலே நிறையப்பட்டான். எரேமியாவின் புஸ்தகம் எசேக்கியலின் புஸ்தகம் 37 அதிகாரம் எசேக்கியல் 37:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய். ஹல்லேலூயா. எசேக்கியல் மேல் கர்த்தருடைய கை வந்ததாம். அந்த கர்த்தருடைய கை எசேக்கியல் மேல் வந்தபோது எசேக்கியல் என்ன ஆனானாம்? ஆவிக்குள்ளானானாம். ஹல்லேலூயா. மோசே யோசுவாவின் மேல் கைகளை வைத்தபோது யோசுவா என்னவால் நிறைந்தான்? ஆவியினால் நிறைந்தான். கர்த்தர் எசேக்கியல் மேல் கைகளை வைத்த போது எசேக்கியல் என்னவானான்? ஆவிக்குள்ளானான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நீதி இருந்தது, ஒரு நியமம் இருந்தது. எந்த தகப்பன் ஒருவன் மேல் போய் கைகளை வைக்கிறானோ அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், அவன் ஆவிக்குள்ளாய் மாறுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப ஒருவன் மேல் கைகளை வைக்கும் போது யார் இறங்குகிறா? யார் இறங்குறா? அப்ப ஆவியானவர் இறங்குனார்னா அதுக்கான அடையாளம் என்ன? அந்த அப்பா மேல கைய வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்பா கையை மேல வச்சிருக்கிறாருனால என்ன அர்த்தம்? இவன் அது முதல்ல என்ன ஆயிட்டான்னு அர்த்தம்? என்ன ஆயிட்டான்னு அர்த்தம்? இந்த புதுமுறைக்கு கீழே சொல்றேன், எத்தனை பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு?
எத்தனை பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு? என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டாரோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நிறைய பட்டீர்களோ, அன்றைக்கு பிதாவின் கை உங்கள் மேல் வந்து விட்டது. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பினாரோ, அன்றைக்கு பிதாவின் கை உங்கள் மேல் வந்து விட்டது. என்றைக்கு பிதாவின் கைகள் உங்கள் மேல் வந்ததோ, அன்றைக்கே நீங்கள் அவருக்கு குமாரரும் குமார்த்திகளாய் மாறிவிட்டீர்கள். நீங்கள் சிரேஷ்ட புத்திரனாய் மாறிவிட்டீர்கள். நீங்கள் ஆவியை பெற்றது உண்மை என்றால் உங்கள் மேல் பிதாவின் கை அமர்ந்தது உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தத்தை ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அதான் எபேசியர் 1:6 சொல்லுகிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரன் ஆகும்படி என்ன செஞ்சாராம்? முன்குறித்தாராம். ஹல்லேலூயா. இயேசு மூலமா உங்களை என்னவா முன்குறிச்சாராம்? என்னவா முன்குறிச்சாராம்? சத்தமா பேசுங்க. சுவிகார புத்திரன் என்னது? தனது பிள்ளை ஆகும்படி முன்குறித்தாராம். தனது சேஷ்ட புத்திரன் ஆகும்படி முன்குறித்தாராம். எப்படி முன்குறித்தாருன்னு வசனம் சொல்லுதுன்னா, ரோமருக்கு எழுதிய புஸ்தகம் 8:15 வாசிங்கன்னா, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் என்ன பண்ணினீர்கள்? இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? தேவனே அப்படின்னு கூப்பிடுற ஆவியா? கடவுளேன்னு கூப்பிடுற ஆவியா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஆவியை உங்களுக்குள் அளவில்லாமல் கட்டவிழ்த்து வைத்திருக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு அப்பா ஒருவனை தனக்கு பிள்ளையாக தத்தெடுத்தான் என்பதற்கு சட்டபூர்வமான ஆதாரம் என்ன? சத்தமா சொல்லுங்க. தலைமேல் கைகளை வைத்தால் அது முதற்கொண்டு அவன் என்னவாகிறான்? எத்தனை பேர் இங்க சொல்றீங்க என்ன ஆவியானவர் தொட்டிருக்கிறார், என்னை ஆவியானவர் நிறைத்திருக்கிறார்னு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மோசே கைகளை வைத்த போது யோசுவா என்னவால் நிறையப்பட்டான்? எசேக்கியேல் மேல் கர்த்தருடைய கை வந்த போது அவன் என்னவானான்? எத்தனை பேர் சொல்றீங்க என்னை தேவன் ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், அந்நிய பாஷையை பேசுகிற கிருபையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆவியினாலே என்னை தேவன் நிரப்புகிறார். ஆவியினால் நிறையறீங்களா? ஆவியினால் நிரம்புற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஆவியினால் நிரம்புற அனுபவம் உங்களுக்கு இருக்குனாலே கர்த்தருடைய கை உங்க மேல இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய கை உங்க மேல இருக்கிறதுனாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு அர்த்தம். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சந்தோஷோட சொத்துல சூசனாக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு ஷெரீனுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கா உரிமை? எனக்கு இருக்கா உரிமை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்றேன், பிதா கிட்ட இயேசுவுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கோ, பிதா கிட்ட இயேசுவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கோ, அதே அதிகாரங்கள் அதே ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இயேசுவின் அனைத்து உரிமைகளும் உங்களுக்கும் இருக்கிறது. இயேசுவின் அனைத்து ஸ்தானங்களும் உங்களுக்கும் இருக்கிறது. காரணம், இப்பொழுது இயேசு மாத்திரமல்ல, நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்களும் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். நீங்களும் தேவனின் முதற் பலன்களாய் இருக்கிறீர்கள். நீங்களும் தேவனின் சிரேஷ்ட புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. மரித்தார், உயிர்த்தார், எழுந்தார். எழுந்த பிறகு வசனம் சொல்லுகிறது, தேவன் அவரை எப்பேருக்கும் மேலாய் உயர்த்தி, ஹல்லேலூயா, வானோர் பூதத்தோர் பூமிக்குள்ள முழங்கால் யாவும். இது இயேசுவுக்கு பிதா கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்லாமல் உன்னதங்களிலே இயேசுவை அவரோடு கூட பிதாவின் வலது பார்சத்தில் யார் உட்கார்ந்து இருக்கிறா? வசனமா சொல்லுது, எபேசியர்கள் எழுதிய புஸ்தகம் 2:7 உங்களை எண்ணி அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தாராம். நீங்களும் உன்னதத்திலே அவரோடு கூட அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்களும் அவரோடு கூட உன்னதத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இயேசுவுக்கு என்ன ஸ்தானம் உண்டோ அதே ஸ்தானத்தை பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து வைத்திருக்கிறார். காரணம், இயேசு மாத்திரம் சிரேஷ்ட புத்திரன் அல்ல, உங்களையும் சிரேஷ்ட புத்திரனாய் தேவன் பார்க்கிறார். உங்களையும் தேவன் முதற் பலன்களாய் பார்க்கிறார். அவருக்குரிய அனைத்து ஸ்தானங்களையும் தேவன் உங்களுக்கும் கொடுத்து இருக்கிறார். நான் ஒரு ரகசியத்தை நீங்க சொல்ல விரும்புறேன். இயேசு பிசாசே போ வெளியேன்னு சொன்னா போகுமா போவாதா? ஏன்? அந்த அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கிறா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு இயேசு சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இதே வானத்துல இதே பூமியில சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
நீங்கள் குறைந்தவர்கள் அல்ல, நீங்கள் விழுந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. இயேசுவிற்கு என்ன ஸ்தானம் உண்டோ, இயேசுவிற்கு என்ன அதிகாரம் உண்டோ, இயேசு சொன்னால் என்னவெல்லாம் நடக்குமோ, இயேசு செய்தால் என்னவெல்லாம் மாறுமோ, அது எல்லாம் இது முதற்கொண்டு நீங்கள் செய்தால் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு தேவன் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இது முதற்கொண்டு உங்க கைகளை நீங்கள் நீட்டும் போது பிசாசுகள் ஓடும், உங்கள் கைகளை நீங்கள் நீட்டும் போது சுனாமிகள் அடங்கும், உங்கள் கைகளை நீங்கள் நீட்டும் போது எழும்புகிற புயல்கள் எல்லாம் அமைதலாய் மாறும், உங்கள் கைகளை நீங்கள் நீட்டும் போது பாவிகள் விடுதலைகளை அடைவார்கள், உங்கள் கைகளை நீங்கள் நீட்டும் போது சாபங்கள் உடையும். இயேசுவிற்கு என்னவெல்லாம் அதிகாரங்களை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை அதிகாரத்தையும் உங்களுக்கும் கொடுத்து இருக்கிறார். காரணம், நீங்கள் ஒவ்வொருவரும் சிரேஷ்ட புத்திரர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் முதற் பலன்களாய் இருக்கிறீர்கள். உங்களை பிதா தனக்கென்று முன்குறித்து இருக்கிறார். நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள். உங்களை என் பிதா மகிமைப்படுத்துகிற காலம் வந்துவிட்டது. உங்களை அவர் நிச்சயம் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு உலகத்துக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு, அப்படிதானே? கான்ஸ்டிடியூஷன்னா சட்டங்கள்னு சொல்லி அர்த்தம். என்னென்ன அர்த்தம்? சட்டங்கள்னு அர்த்தம். நம்ம பூமியில் ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்? மூத்த பிள்ளைக்கு எவ்வளோ பாகத்தை பிரித்து கொடுக்குறியோ அதே பாகத்தை யாருக்கும் பிரித்து கொடுக்கணும்? இளைய பிள்ளைக்கு என்னத்தை பண்ணியே ஆகணும்? இதே தான் சொல்கிறேன். ஹெவனுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, பரலோகத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு. இயேசுவுக்கு எத்தனை உரிமை உண்டோ அத்தனை உரிமையும் உங்களுக்கு இருக்கு. இயேசுவுக்கு எத்தனை உரிமை உண்டோ அத்தனை உரிமையும் உங்களுக்கும் இருக்கு. அதுலேயும் நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு இருக்கா நம்ம எனக்கு தெரியல, ஆனால் முதல் பலனாகிய உங்களுக்குலாம் இருக்கு நிச்சயமா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன், பார்க்கலாம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களாம் என்னது? உலகத்தில் இருக்கிறவர்களாம் என்னது? ஆனால் நீங்களாம் என்னது? சத்தமா சொல்லுங்க. ஏன்? நீங்களாம் சீயோனில் இருக்கிறீர்கள், நீங்களாம் சீயோனில் இருக்கிறீர்கள். பிள்ளைகள் யாரை நம்புவார்கள்? பிள்ளைகள் யாரை நம்புவார்கள்? ஆனால் தகப்பன் யாரை நம்புவான்? நெஞ்ச தட்டி சொல்லுங்க, என்னதான். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் 4 பிள்ளை இருக்குன்னா அந்த 2வது பிள்ளையும் 3வது பிள்ளையும் 4வது பிள்ளையும் அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அப்பா கண்கள் எப்போதும் முத புள்ள மேலேயே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்த்துட்டு இருக்கிற முத புள்ள நீ தான். இந்த பூமியில நான் பார்த்துட்டு இருக்கிற முத புள்ள நீ தான். இந்த பூமியில நான் எழுப்பி வச்ச அந்த முதற்பலன் நீ தான். இந்த பூமியில நான் எழுப்பி வச்ச அந்த சேஷ்டபுத்திரன் நீ தான். உன்னதான் இயேசுவின் ஸ்தானத்துல இந்த பூமியில நான் வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பரலோகத்துல இருந்து ஒரு சேஷ்டபுத்திரன் இந்த பூமிக்கு அனுப்புனாரு. வெறும் 3 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சாது, உலகத்தையே தலையில திருப்பிட்டு போயிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அதே ஸ்தானத்தை, அதே அதிகாரத்தை, அதே வல்லமையை, அதே கிருபையை கொடுத்து இந்த பூமியில நான் உன்னை வச்சிருக்கிறேன். 3 ஆண்டுல ஒரு மனுஷன் உலகத்தையே திருப்ப முடியும்னா, நான் இயேசு நாமத்தை அந்த மாலையில நான் சொல்றேன், நீங்களும் உங்க பிள்ளைகளை சரித்திரம் படைப்பீர்கள். நீங்களும் உங்க பிள்ளைகளை சரித்திரம் படைப்பீர்கள். நீங்களும் உங்க பிள்ளைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வீர்கள். நாம் ஒவ்வொருவரும் இணைந்து இந்த தேசத்தில் தேவ ராஜ்யத்தை கொண்டு வருவோம். தேவன் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார். இயேசுவை எழுப்பினவர் நம்மையும் எழுப்புவார். இயேசுவை வல்லமையாய் பயன்படுத்தினவர் நம்மையும் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துக்கு வேணா அவர் கடவுளா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அவர் அப்பாவா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்துக்கு நீங்க என்னவா இருக்கலாம்? உலகத்துக்கு என்னவா இருக்கலாம்? இப்போ ஒருத்தர் அப்பா இருக்கிறாருன்னா அவர் இன்ஸ்பெக்டரோ, டிஎஸ்பியோ, டாக்டரோ, இன்ஜினியரோ, அதெல்லாம் உலகத்துக்கு. ஆனால் அவங்க பிள்ளைக்கு உலகத்துக்கு உங்கள் அப்பா கடவுள், சுகமளிக்கிறவர், விடுதலை தருகிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். ஆனால் உங்களுக்கு அவர் அப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு அவர் என்னது? நெஞ்ச தட்டி சொல்லுங்க, எனக்கு அவர் அப்பா. காலைல எந்திரிச்சு அவரை கடவுளா பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பாவா பாருங்க. கடவுளா பார்க்குறவங்களுக்கு அவர் கடவுளா தான் ஆப்ரேட் பண்ணுவார். அப்பாவா பார்க்குறவங்களுக்கு அப்பாவா செயல்படுவார். கடவுளா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வேணாம், அதாவது கடவுளா நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நன்மைகளை வாங்கிக்கலாம். அவர்கிட்ட இருந்து என்னத்தை வாங்கிக்கலாம்? நன்மைகளை வாங்கிக்கலாம். ஆனால் அவரை தகப்பனா பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து உரிமைகளை வாங்கிக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்களாம் சபைக்கு வர்றது அவர்கிட்ட நன்மையை வாங்கிட்டு போறதுக்கு வரீங்களா, இல்லை உரிமையை வாங்குறதுக்கு வரீங்களா? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், பார்க்கலாம். ஹல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே. இப்படி சொல்லுங்க, பிதாவே, நான் ஏதோ நன்மை கிடைக்கும்லாம் சர்ச்சுக்கு வரல. ஏன் உங்க லைஃப்ல சில நன்மைலாம் டிலே ஆகிட்டு இருக்கு தெரியுமா?
ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறது நன்மை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறது உரிமை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்களாம் அவருக்கையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏதா ஒன்று பண்ணுங்க ஏதா ஒன்று பண்ணுங்கன்னு. அப்பா உரிமையை வச்சு நிற்கிறார். இங்க பாரு, ஏதோ ஒன்று உனக்கு நான் பண்ண விரும்பல, உரிமையை தரேன், நீ எழும்பி பண்ணு. எழுந்துச்சு உனக்கும் பண்ணிக்க, அந்த உரிமையை வச்சு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பண்ணு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உரிமை கிடைப்பதற்கும் நன்மை கிடைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ திடீர்னு இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் சிஎம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிட்டீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷ் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சூசனாக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்றில் என்ன வேணும்? ஒரு சைன் வேணும், ஒரு நன்மை நடக்கணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த நன்மை சூசனாக்கு மட்டும் இல்லை, அந்த நன்மை இன்னும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கணும்? அந்த மாதிரி சைன் இன்னும் உலகத்தில் இருக்கிற 10 பேருக்கு. இப்போ இந்த 10 பேருமே அந்த அப்பா சீட்டில் திரும்பி வந்து உட்கார முடியுமான்னா? நல்லா கவனிங்க. இந்த 10 பேர் எங்கே உட்கார முடியுமான்னு தெரியாது. மேபி அவன் என்னத்தை வாங்கிட்டு போனான், சைனை வாங்கிட்டு வேணா என்ன பண்ணலாம். ஆனால் அப்பா சீட்டு இவங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்னு? ஆனால் இங்கே ஒன்று உள்ளே வீட்டுக்குள்ளே பிறந்து வளருது, அதுக்கு அப்பா கிட்ட இருந்து சைனும் கிடைக்கும், சைனுக்கு மேலே அப்பா சீட்டும் என்ன பண்ணும்? அப்பா சீட்டு என்ன பண்ணும்? அடுத்த சிஎம்ஐ யாரு கூட ஆகலாம். இதுதான் நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிறவங்களாம் அவரை நன்மைக்காக தேடிக்கிட்டு இருக்கிறான். அப்பா உங்களுக்கு நன்மையை மட்டும் தர விரும்பல, அவர் சீட்டே தர விரும்புகிறாரு, அவர் ஸ்தானத்தையே தர விரும்புகிறாரு, அவர் அதிகாரத்தையே தர விரும்புகிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதனால தான் சொல்கிறேன், நன்மைக்காக ஆண்டவரை தேடாதீங்க. உங்களுக்கு பெரிய ஸ்தானத்தை தேவன் கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு பெரிய அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். இன்னமும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு அற்புதம் தாங்க ஆண்டவரே, அதிசயம் தாங்க ஆண்டவரே, என் கடம்பாரத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த ஜபத்தெல்லாம் நிறுத்திட்டு இப்போ நான் சொல்கிறேன், அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகளா எழும்பி இயேசுவின் நாமத்தினால கடம் பாரமே என் குடும்பத்தொட்டு வெளியே ஏறு, வியாதியை என் குடும்பத்தொட்டு வெளியே ஏறு, தரித்திரமே என் குடும்பத்தொட்டு வெளியே ஏறு. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்கிறேன், உங்கள் ஜபங்களெல்லாம் இனிமேட்டு மாற்றிடுங்க. ஹல்லேலூயா. பக்கலப்பா சொல்லுங்க, ஜெபிக்கிற விதத்தை மாற்றிடுங்க. ஹல்லேலூயா. இனிமேட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணீங்கன்னா, பக்கலப்பா சொல்லுங்க, இனிமேட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட அன்பு கூறுறதுக்கு தான் ஜெபிக்க போகணுமா ஒழிய பெட்டிஷன் எடுத்துலாம் போகிற வேலையே இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் பெட்டிஷனுக்குலாம் நீங்களே சைன் போட்டு சாங்ஷன் பண்ணிடணும் இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு காலத்தில் அப்பா கிட்ட பச்சை பேனா இருந்தது உண்மைதான், ஆனால் இப்போ அந்த பச்சை பேனாவை உங்கள் கையில் தேவன் கொடுத்துருக்கிறார். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள ஆவியினர் வந்தது உண்மைனா உங்கள் கையில் அந்த கிரீன் இன்க் வந்தது உண்மை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஆவியினர் வந்தது உண்மைனா உங்களுக்கு அந்த கிரீன் இன்க் கொடுத்தது உண்மை. இப்போ தேவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரைட்டை கொடுத்துருக்காரு தெரியுமா? உங்களை வச்சு இன்னும் அநேக சேஷ்ட புத்திரர்களே உருவாக்குற ரைட்டை தேவன் கொடுத்துருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியை சீஷர்கள் பெற்றார்களாம், சீஷர்கள் போய் யார் யார் மேலாம் கை வைத்தார்களோ அவர்களும் பரிசுத்த நிரப்பப்பட்டார்களாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறார்னா, நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் மூலமாய் அநேக தேவனுடைய பிள்ளைகளையும் உருவாக்குகிற ஒரு அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க, எப்பா என்கிட்ட வெள்ளியும் கிடையாது என்னவும் கிடையாது, மேலே இருந்து பிதா பார்க்குறாரு, டேய் இந்த பூமியில் உள்ள எல்லாமே யாருக்கு தான்? இந்த பூமியில் உள்ள எல்லாமே யாருக்கு தான்? இனி இந்த டைலாக் உன் வாயிலிருந்து நான் வர விட மாட்டேன். வசனம் சொல்லுது, 5ஆம் அதிகாரத்தில் வெள்ளிகளையும் பொண்ணுகளையும் கொண்டு வந்து சீஷர்களின் கால்களிலே கொட்டினார்களாம். சீஷர்களின் கால்களிலே தேவன் கொட்டினாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒன்றும் இல்லைன்றதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்னப்பா இல்லைன்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இல்லை அப்படி ஒன்றும் என் லைஃப்பில் எல்லாமே இருக்கிறது. கையில் எடுத்து சொல்லுங்க, எல்லாமே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எல்லாமுடைய ஆசீர்வாதத்தை தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து இருக்கிறார். நான் சொல்கிறேன், அதான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், ஒருத்தன் பசிக்குதுன்னு தேடி வந்தானு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நான் மீன் வறுத்து கொடுக்கறதுக்கும் மீனை பிடிக்க சொல்லித்தரதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமேன். மீனை வறுத்து கொடுத்தேன், சாப்பிட்டு திருப்பி கையெழுதிட்டே நிற்பான். அதே மீனை பிடிக்க சொல்லி கொடுத்துட்டேன், அவன் மீனை பிடிச்சி அவன் வைத்தியம் ஆற்றி நிறைய பேர் வைத்தியம் ஆற்ற ஆரம்பிச்சிருவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர்களுக்கு நன்மை செஞ்சுட்டே இருந்தாரு, திரும்ப திரும்ப வந்து இப்படி நின்றுட்டு இருப்பீங்க. இப்போ ஆண்டவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பல, தான் அதிகாரத்தை கொடுக்க விரும்புறாரு, தான் அதிகாரத்தை கொடுக்க விரும்புறாரு. அதிகாரத்தை வச்சுட்டு திருப்பி பசியா உட்காந்துருக்காதீங்க, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இன்னும் திருப்பி வியாதியில உட்காந்துட்டு இருக்காதீங்க.
அதிகாரத்தை நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. உங்க பசி நீங்க வரும்போது உங்களுக்கு வறுத்த மீனை கொடுக்கறதுக்கும் உங்க கையில தூண்டில கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் வறுத்த மீன் கொடுத்தா கூட 1 கொடுப்பேன், நிறைய இருந்துச்சுன்னா எத்தனை கொடுக்கலாம்? ஹல்லேலூயா. ஆமென். ஆனா தூண்டில கொடுத்தேன், எத்தனை மீன் வேணா நீங்க அள்ளலாம், எத்தனை மீன் வேணா நீங்க பொரிக்கலாம், எத்தனை மீன் வேணா நீங்களும் சாப்பிடலாம், வரவங்களுக்கும் நீங்க மீனை கொடுக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நன்மை தாங்காண்டவரே, நன்மை தாங்காண்டவரே. நீங்க ஒரு காலத்துல தேவனை தேடி போனதெல்லாம் உண்மை. ஆண்டவருக்கு நன்மையை கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா ஆமா, பெரிய நன்மையை கொடுத்திருக்காரு. என்ன நன்மையை தெரியுமா? இயேசுவின் ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, இயேசுவின் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, இயேசுவின் வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும் மீனை பொரிங்க, நீங்களும் மீனை சாப்பிடுங்க, மத்தவங்க வாய்த்தையும் ஆத்துங்க. புரியுற மாதிரி சொல்லலாமா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க கடம்பாரத்தையும் முடிங்க. உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தன் கடம்பாரத்துக்கும் நீங்க பதிலா மாறுங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்க வியாதியும் சுகமாக்குங்க. போய் ஒவ்வொருத்தங்க மேல கை வச்சு பலருடைய வியாதியும் சுகமாக்குங்க. ஏன்னா இப்ப அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். தகப்பன் தன்னுடைய ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் கீழானவர்கள் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் மேலானவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரண பிள்ளைகள் அல்ல, நீங்கள் சிரேஷ்ட புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரத்திகளாய் இருக்கிறீர்கள். தகப்பனுடைய ஸ்தானம் உங்களுடைய ஸ்தானமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? how privileged we are. எவ்வளவு கிருபை பெற்றவர்கள் நம்ம எல்லாரும். ஹல்லேலூயா. எப்படி எபி நீ இயேசு யோசேப்போட கம்பேர் பண்ணி சொல்ற? நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் 60 வித்தியாசங்கள் இருக்கு, 60 ஒற்றுமைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. யாருக்கும் யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் 60 ஒற்றுமைகள் இருக்கிறது. இன்னைக்கு நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 10 ஒற்றுமைகளை சொல்கிறேன். சரியா? 10 ஒத்து போகிற காரியத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 37:2 எடுத்து வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு மெய்ப்பெண். யோசேப்பு யாரு? யோசேப்பு ஒரு மெய்ப்பெண், இயேசு நல்ல மெய்ப்பெண். ஹல்லேலூயா. யோசேப்பு யாரு? யோசேப்பும் மெய்ப்பெண், இயேசுவும் என்னது? ஒரு நல்ல மெய்ப்பெண். யோசேப்பும் தன் தகப்பனால் அதிகம் நேசிக்கப்பட்டவன், இயேசுவும் தன் பரம தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவர். இவரும் நேசகுமாரன், அவரும் நேசகுமாரன். ஹல்லேலூயா. யோசேப்பு தன் சகோதரத்தில் அனுப்பப்பட்டான், இயேசுவும் தன் சொந்த ஜனத்தாரிடத்தில் அனுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. யோசேப்பு தன் சொந்த சகோதராலே பகைக்கப்பட்டான், இயேசுவும் தன் சொந்த ஜனமாகிய யூதராலே பகைக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்புடைய உடைகளும் என்ன ஆக்கப்பட்டது? பிக்கப்பட்டது. இயேசுவின் உடையும் பிற்கப்பட்டது. ஹல்லேலூயா. யோசேப்பும் யூதா என்ற ஒருவனாலே ஏவப்பட்டு விற்கப்பட்டான். யாராலே? யோசேப்பு யாராலே விற்கப்பட்டான்? யூதா என்பவன் யாக்கோபினுடைய குமாரர்களில் ஒருவன். அவன் பேர் யூதா. யூதா 20 வெள்ளிக்காசுக்கு யாரை ஏவி விற்றான்? யோசேப்பை விற்றான். இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு அதே யூதாவாலே விற்கப்பட்டார். நம்ம யூதாஸ் காரியோத் தமிழ் பைபிளில் போட்டுருச்சு, ஆனால் இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா யூதாஸ் இஸ்காரியோத். அவன் பேர் என்ன கரெக்டா? யூதா இஸ்காரியோத். சொல்லுங்க, யூதா. இஸ்காரியோத் என்பது குடும்ப பெயர். இஸ்காரியோத் என்பது என்ன பெயர்? யூதா என்பதுதான் அவன் பெயர். ஸோ யோசேப்பும் விற்கப்பட்டது யாராலே? யூதா என்கிற ஒருவனாலே. இயேசுவும் விற்கப்பட்டது யாராலே? இயேசுவும் காட்டி கொடுக்கப்பட்டது யூதா என்கிற ஒருவனாலே. ஹல்லேலூயா. யோசேப்புக்கும் டெம்ப்டேஷன்ஸ் வந்துச்சு, அதாவது சோதனைகள் வந்தது. யாராலே? போர்த்திபராலே. யோசேப்புக்கு சோதனை வந்தும் பாவமில்லாதவனாய் யோசேப்பு இருந்தான். இயேசுவுக்கும் பிசாசாலே பல சோதனைகள் வந்தாலும் பாவமற்றவராக இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோசேப்பு கூட 2 பேர் இருந்தாங்க. ஒரு பானபாத்திரக்காரன் ஒருத்தர் இருந்தான், இன்னொரு தலைவன் ஒருவன் இருந்தான் சிறைச்சாலையிலே. அதிலே ஒருவன் மீட்கப்பட்டான், ஒருவன் மரித்து போனான். இயேசுவோடும் சிலுவையில் 2 பேர் இருந்தார்கள். அதில் ஒருவன் மீட்கப்பட்டான், ஒருவன் மரித்து போனான். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலைக்குள் போடப்பட்டான், இயேசு கல்லறைக்குள் போடப்பட்டார். ஆமென். இவரனை வெளியே கொண்டு வரும்போது யோசேப்பு எகிப்து முழுவதும் உயர்த்தப்பட்டான். இயேசு கல்லறையை விட்டு வெளியே வரும்போது பிதாவானவராலே முழு உலகத்திலும் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் 60க்கும் மேற்பட்ட ஒற்றுமைகள் உண்டு.
ஹல்லேலூயா. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படி இந்த யோசேப்பினுடைய குமாரர்கள், ஹல்லேலூயா, எப்படி இந்த யோசேப்பினுடைய குமாரர்கள் யாக்கோபுக்கு பிள்ளைகளாய் மாற்றப்பட்டார்களோ, அதே போன்று இயேசுவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிதாவுக்கு குமாரர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுல நம்ம ஒரு மேட்டரை வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்னா, யாக்கோபுடைய வலது கை யார் மேல போச்சான்? எப்ராயிம் யாரு? ரெண்டாவது பிள்ளை. சரிங்களா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மனாசே எங்க இருக்கான்? மனாசே எங்க இருக்கான்? முத பிள்ளை எங்க இருக்கான்? ரெண்டாவது பிள்ளை எங்க இருக்கான்? ரெண்டாவது பிள்ளை எங்க இருக்கான்? இடது கைட்ட ரெண்டாவது பிள்ளை இருக்கான். எப்ராயிம் எங்க இருக்கான்? மனாசே எங்க இருக்கான்? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, இப்ப வலது கை எங்க போச்சான்? வலது கை எங்க போச்சான்? இடது கை எங்க போச்சான்? இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் தான் சிலுவை. சிலுவையிலே நீங்கள் தான் அந்த முதற்பலன்களாய் மாற்றப்பட்டீர்கள். சிலுவையிலே நீங்கள் தான் முதற்பலன்களாய் மாற்றப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. சிலுவையின் அடையாளமாய் இருக்கிறது இது. ஆமென், ஆமென். இதில் மனாசே என்றால் கடந்த காலத்தை மறந்தவன் என்று சொல்லி அர்த்தம். என்னது? கடந்த காலத்தை மறக்க செய்தவன் என்று சொல்லி மனாசேக்கு அர்த்தம். ஆனால் எப்ராஹிமுக்கு அர்த்தம் என்றால் எதிர்காலத்திலே கனி கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லி அர்த்தம். மனாசேக்கு அர்த்தம் என்னது? கடந்த காலத்தை மறக்க வைத்தவன். யாருக்கு அர்த்தம்? கடந்த காலத்தை மறக்க வைத்தவன் மனாசேக்கு அர்த்தம். ஆனா எப்ராயிமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்திலே கனி கொடுக்கக்கூடியவன். நல்லா கவனிங்க. இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே இயேசுவுக்கு என்னதான்? இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே பிதாவுக்கு என்னதான்? இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்தார்கள்னு போட்டிருக்கு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை. எல்லாருக்குமே ஒரு பின்னணி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையுடைய கடந்த காலத்தையும் இயேசுவின் ரத்தம் பிதாவை என்ன செய்தது? மறக்க செய்ததா இருந்தாலும் கர்த்தர் உங்களையெல்லாம் எப்ராஹிமாய் பார்க்கிறார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்களையெல்லாம் தேவன் கனி உள்ளவர்களாய் தேவன் பார்க்கிறார். கனி கொடுக்கக்கூடியவர்களாய் தேவன் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த உலகத்துல அநேக மனாசேக்கள் இயேசுவுக்கு இருந்தாலும் நீங்க தான் அந்த எப்ராஹிம். நீங்க தான் அந்த எப்ராஹிம். அதனால வசனம் சொல்லுது, அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் சபைக்கு வருவீங்களா, உங்களை அவர் வழி நடத்துவாராம். எப்படி வழி நடத்துவார்னா, தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையில உங்களை அவர் வழி நடத்துவாரா. அதற்கு காரணம் என்ன? அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு நான் என்னவா இருப்பேன்? நான் தேவனா இருப்பேன். எப்ராயிம் என்னுடைய சேஷ்ட புத்திரனா இருக்கிறான். எப்ராயிம் என்னுடைய சேஷ்ட புத்திரனா இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், அந்த எப்ராயிம் தான் நீங்களா இருக்கிறீர்கள். அந்த எப்ராயிம் தான் நீங்களா இருக்கிறீர்கள். எப்ராயிம் என்றாலே எதிர்காலத்தில் கனி கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லி அர்த்தம். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்க ஒவ்வொருவரையும் தேவன் கனி உள்ளவர்களாய் தேவன் மாற்ற போகிறார். கனி கொடுக்கிறவர்களாய் தேவன் மாற்ற போகிறார். இதை நான் சொல்லுவதற்கான காரணம் என்னவென்றால், என் தேவன் உங்களை கனி உள்ளவர்களாய் பார்க்கிறார். கனி கொடுக்கக்கூடியவர்களாய் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மனாசேவை குறித்து எப்ராயிம் குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுனா, மனாசே மூத்த புல்லுன்றதுனால அவங்க அப்பா போய் வந்த கஷ்டம் பாடு இதெல்லாம் நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தானோ. யாரு? யாரு? மனாசே. ஆனால் அந்த எப்ராயிம் இப்படி இல்லையா. எப்ராயிம் என்ன பண்ணானா, தன் தகப்பனை பிடித்து கொண்டு, யாரை பிடித்து கொண்டு? யோசேப்பை பிடித்து கொண்டு யாக்கோபின் மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டானாம். அதனால தான் இந்த பேட்ரியாக்ஸ், அதாவது இந்த முன் தகப்பன்மார்கள், முன்னோர்கள் யாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யார் மேல் வந்தது? ஈசாக்கின் மேல் வந்தது. ஈசாக்கின் ஆசீர்வாதம் யார் மேல் வந்தது? யாக்கோபின் மேல் வந்தது. யாக்கோபின் ஆசீர்வாதம் நேரடியாக யார் மேல போச்சு தெரியுமா? எப்ராயிம் மேல தான் போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் மூலமாய் போயிருந்தது என்றால் யாக்கோபின் ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யார் மேல் வந்தது? ஈசாக்கின் ஆசீர்வாதம் யார் மேல் வந்தது? யாக்கோபின் ஆசீர்வாதம் யோசேப்பின் மேல் வந்தது. யோசேப்பின் ஆசீர்வாதம் யாருக்கு போனது? யாருக்கு போனது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. காரணம், இந்த எப்ராஹிம் யோசேப்போடே இருந்தது நிமித்தமாய் இந்த எப்ராஹிம் ஒரு கனி உள்ளவனாய் மாற்றப்பட்டு போனான். அதனாலதான் யோவான் 15 அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தால்
நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வு இயேசுவோடு இருப்பதினாலே, அல்லேலூயா, உங்கள் வாழ்வு இயேசுவோடு இணைக்கப்பட்டு இருப்பதினாலே, உங்கள் தகப்பன் பிதாவாய் இருக்கிறபடினாலே, நான் நிச்சயமாய் நான் சொல்ல போகிறேன், அடுத்த சில மாதங்கள் உங்கள் வாழ்வு ஒரு கனி உள்ள வாழ்வாய் மாறும். உங்கள் ஜீவியம் கனி உள்ள ஜீவியமாய் மாறும். இந்த சத்தியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டார்ல, நான் உங்களை பார்த்து சொல்றேன், நிச்சயம் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். என் தேவன் உங்களை கனி கொடுக்கிறவர்களாய் உங்களை நிச்சயம் நிறுத்துவார். எங்கெல்லாம் கனியற்றவர்களாய் இருந்தீர்களோ அந்த பகுதியிலெல்லாம் கனிகள் உண்டாகுவதை பார்ப்பீர்கள். காரணம், இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்கள் பிதா உங்களோடு இருக்கிறார். முதற்பலனின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. இதற்கெல்லாம் அத்தாட்சி என்னவென்றால், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே பிதாவின் கரம் உங்கள் மேல் இருக்கிறது. பிதாவின் கரம் உங்கள் மேல் இருக்கிறபடினாலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் முதற் பலன்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சேஷ்ட புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சேஷ்ட புத்திரர்களாய் இருக்கிறபடினாலே இயேசுவின் ஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் அதிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த மாலையில உங்களை பார்த்து நான் சொல்றேன், இனியும் அடிமைகளா இருக்காதீங்க, இனியும் வியாதியில் இருக்காதீங்க, இனியும் கடம்பாரத்தில் இருக்காதீங்க, இன்னையும் பாவத்தில் இருக்காதீங்க. சேஷ்ட புத்திரர்களை எழும்புங்கள், உங்கள் அதிகாரத்தை செயல்படுத்துங்கள், உங்கள் வல்லமையை செயல்படுத்துங்கள், உங்கள் ஸ்தானத்தை அறிந்தவர்களாய் எழும்பி பேசுங்கள். உங்களை இயேசுவை கொண்டு என்னவெல்லாம் இந்த பூமியிலே நடந்ததோ, இனி வருகிற நாட்களிலே உங்களை கொண்டும் அதெல்லாம் நடக்கும் இயேசுவின் நாமத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.